ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடி சேனல். இன்றைக்கி நம்ம கேங்கஸ் நம்ம வைகை புயல் வடிவோலோட படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். சுஜி, அவனுக்கு என்ன மாதிரி கர்லிங் ஹேர் கிடையாது. நீ தான் அடிச்ச, நீயே சொன்ன நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஒரு டோமர், எனக்கு தெரியும். டோமரா? கேங்கஸ் இப்போ குஷ்பு சுந்தர் அவங்களோட ப்ரொடக்ஷனில் சுந்தர் சியோட இயக்கத்தில் வடிவேலு சார் நம்ம வைகை புயல் குறைய அவங்களோட சம்பளமே இந்த படத்துக்கு 30 crore படத்தை வச்சு இந்த படத்தை கேங்கஸ் படத்தை இன்றைக்கி 24 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். எக்கச்சக்கமான காஸ்ட்டு சுந்தர் சி, வடிவேலு, கேத்தரின் தெரேசா, வாணி போஜன், பகவதி பெருமாள், ஹரிஷ், மிமி கோபி, மலையரசனாக நடிச்சிருக்காங்க, முனிஷ்காந்த், இந்த மாதிரி நிறையா பல ஆக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எஸ், ஆஸ் யூஷுவல் சுந்தர் சி படம்னாலே பல காஸ்டிங்ஸ் இருப்பாங்க, பல கேரக்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் இருக்குது. சினிமா ஃபோட்டோகிராஃபர் கிருஷ்ணசாமியும் அவரோட லைன்ஸை கரெக்டாக வச்சுருக்காரு. பிரவீன் ஆண்டனியும் கத்திரிக்கோரில் கரெக்டாக போட்டிருக்காரு. என்னன்னா ஒரே ஒரு பிரச்சனை இசை. சி சத்யா, ஓகேங்களா, அவரோட இசை தான் எனக்கு பெருசாக கவரில் எதுவும் அட்ராக்ட் பண்ணலை. ஈவன் அவங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பெருசாக அட்ராக்ட் ஆகலை. 2 இல்லை 3 பாட்டு நல்ல வேலை, ஒரு குறைவான பாட்டு. ஸோ பாட்டும் பெருசாக கேட்சியாக எதுவும் இல்லை. தீம் சாங்காக சரி, எதுவுமே இப்போ மியூசிக் டோட்டலாக தூக்கி டஸ்ட்பின் தான். பட் என்னன்னா வைகை புயல் அவர் 290 படங்க, ஏறக்குறைய 290 படம் நடிச்சிருக்காரு. இது 291 படம் அப்படின்னு உலகத்திலே பெரிய புத்திசாலிட்டை கேட்டோம், அதாவது ஜிபிடிகிட்ட கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 291 படம் தான் இந்த கேங்கர்ஸ் படம். அவரோட நடிப்பு ஒரு இடத்துல இந்த விஐபியில் தனுஷ் ஒரு நீட்டாக ஒரு சிங்கிள் டேக்கில் நீட்டாக ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இவன் அதோட கூட நினைக்கிறேன் ஏறக்குறைய ஒரு 90 செகண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், இஃப் நாட் மிஸ்டேக்கன். ஒரு இடத்துல சிங்கிள் ஷாட்டில் நீட்டாக ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க. அதில் வடிவேலு நான் காமெடியன் மட்டும் கிடையாது, அவர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டரும் அழகாக நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 65 வயசு. இந்த வருஷம் 9ஆம் மாதம் வந்துச்சுன்னா 65 வயசு. ஒரு 65 வயசு ஆக்டர் ஸ்டில் நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக நம்மளுக்கு வாட்ஸ்அப், டெலிகிராமில் நம்மளுக்கு புது நிறையா ஸ்டிக்கர்ஸு, மீம்ஸ்லாம் நிறையா அள்ளி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்குன்னே நம்ம தலைவன் வடிவேலில் பாராட்டணும். நான் இந்த படத்தை ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு 3 குடும்பத்தை கூப்பிட்டு போயிட்டு தேட்டர் வருஷலாம் நம்ம குடும்பம் தான் போயிட்டு ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பி, என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஹாப்பியாக, ஒரு ஃபன்னாக, ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் இருக்குது. இதை நம்ம இந்த படத்தை இது சரியில்லை, அது சரியில்லை அப்படிலாம் நம்ம கிரிட்டிக் பண்ணுறதோட இது குடும்பத்தோடு போயிட்டு இந்த வீக்கெண்டை நம்ம ஜாலியாக போயிட்டு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சுந்தர் சி அண்ணா என்ன நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்களோ, இந்த படத்தை பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஜாலியாக சிரிச்சுட்டு போங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட இது. ஸோ நீங்கள் போயிட்டு உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு நல்லா ஃபன் பண்ணுங்கள். இந்த லாஜிக் அதெல்லாம் யோசிக்காமல் போயிட்டு ஃபன் பண்ணுங்கள். லைட்டாக மணி ஹேஸ்டோட அந்த கொஞ்சம் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. என்னடா கடைசியாக கொஞ்சம் நிறையா ட்விஸ்ட் இருந்துச்சு, எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருந்துச்சு. என்னடா கடைசியாக அந்த பணத்தை எங்கேயாச்சும் இது என்ன சொல்லுவாங்க, கதை ரிவீல் பண்ணல, எங்கடா நல்லது பண்ணிட போகிறாங்களோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இல்லை, பார்ட் 2 இருக்குது. நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, அரண்மனை மாதிரி இந்த ஃப்ரான்ச்சைஸும் 3, 2, 3, 4, 5ன்னு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஸ் அ மக்கள் நம்ம வடிவேலு ட்ரிபியூட்டுக்காக அவங்கள போயிட்டு இந்த படத்தை அவங்களுக்காக நம்ம போயிட்டு தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுவோம். See you all next video guys. Bye bye.